என்பதற்காக சொல்லுகிறேன். வருத்தமாக இருக்கிறது. நம்முடைய இளைஞர்களை யாராவது 4 மணி நேரம் தனியாக கூட்டு போய் பேசினான்னா வேறு மதுகபில் மாறிடுறான். இந்த பக்கம் யாராவது ஒரு 2 பேர் கொஞ்ச நேரம் தனியாக ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து நபி வழியில் நம் தொழுகைனா கூடவே போயிடுறான். நபி வழியில் நம் தொழுகை நம்மளாம் 1000 வருஷமாக சைத்தா வழியில் தொழுதுட்டு இருக்கிற மாதிரி. எங்கேயாவது அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? பெரியவர்கள் அல்ல, இளைஞர்கள். அப்படியே பிடித்து கொண்டு போகிறார்கள். வாருங்கள், இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்கிறோம். எல்லா பள்ளிவாசலையும் அழுக்காத்தான் இருக்கு, பூரா அழுக்கா இருக்கு. தூய வடிவத்தில் அறிந்திட கூப்பிடுகிற பக்கமெல்லாம் ஓடுகிற இளைஞர்களை நினைத்து வருத்தமாக இருக்கிறது. நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் உங்கள் பாரம்பரியமும் சார்ந்திருக்கிற 4 மதுஹப் என்பது அறிவில்லாதவர்களால் கட்டமைக்கவில்லை, அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்களால் உருவாக்கவில்லை. பல இடங்களில் இதே சென்னையில் சொல்லி இருக்கின்றேன், இப்போதும் சொல்லுகிறேன். யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை அல்லது ஒரு 10 பேரை 100 பேரை நீங்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று சொன்னால் யோசிக்கலாம். ஒருவேளை முட்டாளாக இருக்குமோ? ஒரு 800 வருஷ 700 வருஷ பாரம்பரியத்தை பார்த்து ஒரு 400-500 ஆண்டு கால மதுகபுகளிலே வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரையும் பார்த்து முட்டாள்கள் என்று சொன்னால் சொன்னவன் புத்தி பேதலித்திருக்கிறான் என்று பொருள். அவனை நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும். அவனுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து ஆய்ந்து நிறைய யோசிக்க வேண்டும். நூற்றாண்டுகளை கடந்தும் கூட ஒரு கூட்டம் தப்பாக இருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மாரஆஹுல் முஸ்லிமூன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன். முஸ்லிம்களின் பெருங்கூட்டம் ஒரு விஷயத்தை நல்லது என்று முடிவெடுக்குமானால் அது அல்லாஹ்விடத்திலும் நல்லது. இந்த 4 மதுஹபுகள் அல்லாஹ்விடத்தில் மக்பூலானவை. வேண்டுமென்றால் ஒரு சில கூட்டங்களிடம், ஒரு சில பிரச்சாரகர்களிடம் இது அவமரியாதைக்குரியதாக பிரச்சாரம் செய்யப்படலாம். இந்த மார்க்கத்திலே ஒரு சௌரியம் என்ன தெரியுமா? யாரை வேண்டுமானாலும் ஒரு சின்ன ஹதீஸை தூக்கி போட்டு கவனத்தை ஈர்த்துவிட முடியும் என்கிற அளவுக்கு சாதக அம்சங்கள் இங்கே இருப்பதால் மிக தவறாக இளைஞர் சமுதாயத்தை பயன்படுத்துவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் தொழுது விட்டு வந்திருக்கிறீர்கள், மகரிபை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறீர்கள். மதுஹப் இல்லை என்றால் என்கிற கட்டத்திற்குள் நான் வருகிறேன். ஒது செய்தோம், ஒதுவிலே சிலது ஃபர்து, ஒதுவிலே சிலது வாஜிபு, ஒதுவிலே சிலது சுன்னத்து. முகம் கழுவுவதும் வாய் கொப்பளிப்பதும் ஒரே தரம் அல்ல. கை கழுகுவதும் மசகு செய்வதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் எல்லாம் ஒரே தரம் அல்ல. ஒரு ஒதுவுக்குள் ஃபர்து உண்டு, வாஜிபு உண்டு, சுன்னத்து உண்டு, முஸ்தகப்பு கூட உண்டு. நான் தெரியாமல் அந்த இளைஞர்களை கேட்கிறேன், எந்த ஹதீஸிலாவது ஒதுவில் இது ஃபர்து இது வாஜிப் என்று உங்களால் காட்ட முடியுமா? குரானிலும் கிடையாது, ஹதீஸிலும் கிடையாது. குரான் ஹதீஸ் பட்டும் போதும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? நீங்கள் விளக்குங்கள், எது ஃபர்து எது சுன்னத்து? வாய் கொப்பளிக்கவில்லை ஒருவன், இன்னொருவன் முகம் கழுவவில்லை. எந்த ஒது கூடியது எந்த ஒது கூடாது? ஹதீஸுகளின் வார்த்தைகளில் உங்களால் இதை விளக்க முடியுமா? ஃபர்து சுன்னத்து வாஜிபு முஸ்தகப்பு இதெல்லாம் ஹதீஸுகள்ல இல்ல, குர்ஆன்ல இல்ல. அப்படியானால் இதை சொல்லி தந்தது யார்? எங்களை பொறுத்தவரை மதுஹபுகளை சார்ந்திருப்பதால், ஹனஃபியாகவும் ஷாஃபியாகவும் இருப்பதால் சொல்லிவிடுவோம், முகம் கழுவது ஃபர்தாகும், இது சுன்னத்தாகும், இது வாஜிபாகும், இது முஸ்தகப்பாகும். நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் வழியிலே தெரிவதென்றால் காலம் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சி கழுகியிருக்காங்க, காலம் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்கு பிடிச்சிருக்காங்க, காலம் முழுக்க கை கழுகியிருக்காங்க, கால் கழுகியிருக்காங்க. இது ஹதீஸ். இதில் எதை எடுப்பாய் எதை விடுவாய் தீர்மானிக்க முடியாது. ஒது வேண்டாம், தொழுதும் இல்லையா? மகரிபில் 3 ஃபர்து, அப்புறம் பின்னாடி 2 சுன்னத்து, 2 நஃபில். தயவு செய்து எந்த ஹதீஸ்லையாவது காட்டிடுங்க பார்க்கலாம், ஒரு ஹதீஸ்லையாவது. மகரிபுக்கு ஃபர்து 3, அதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு பேர் சுன்னத்து, அதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு பேர் நஃபில். இல்லை, ஹதீஸுகளை வாசித்தால் காலம் முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்து தொழுகைக்கு பின்னாலே 2 ரக்காயத்து தொழுதார்கள் இருக்கும், 3 ரக்காயத்து தொழுதார்கள் இருக்கும். அதை ஃபர்து என்றும் சுன்னத்து என்றும் நஃபில் என்றும் உங்களுக்கு பிரித்து சொல்லிக் கொடுத்தது யார்?
சத்தியமாக இந்த வேலையை செய்தவர்கள் ஃபுகஹாக்கள், ஐம்மாக்கள், இமாம்கள். ஏன் வேண்டும், எதற்கு வேண்டும் என்றால் இந்த வித்தியாசத்தை நமக்கு தெரிவிப்பதற்கு அவர்கள் வேண்டும். உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு வேணும். இப்படி கேட்கிறோமே, ஒருத்தர் ஃபஜ்ரு தொழுகலை, ஒருத்தர் லுஹா தொழுகலை. ஹதீசுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் ஃபஜ்ரும் தொழுதாங்க, லுஹாவும் தொழுதாங்க. ஒன்றை ஃபர்லாகவும் இன்னொன்றை விட்டால் பரவாயில்லை, அது சுன்னத்து, அது முஸ்தகப்பு என்றும் சொல்லுவதற்கு மதுஹபுகளால் முடியும். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நீங்க காட்ட முடியுமா? லுஹா தொழுகை என்பது ஃபர்து, இது சுன்னத்து முஸ்தகப்புகளில் சேர்ந்தது, நவாஃபில்கள் ரவாத்திபுகளில் சேர்ந்தது. ஃபஜ்ரு தொழுகையினுடைய ஃபர்து 2 ரக்காயத்து கண்டிப்பா எங்க இருக்கிறது? இதுவெல்லாம் இந்த சமூகத்திற்கு இமாம்கள் போட்ட பிச்சை. ஃபர்து என்று இதற்கு பெயர், இதை விட்டால் தண்டனை. வாஜிப் என்று இதற்கு பெயர், இதை விட்டால் இந்த நிவர்த்திகளை கொண்டு சரி செய்யலாம். சுன்னத் என்று இவைகளுக்கு பெயர், அந்த சுன்னத்திலே இத்தனை வகை உண்டு. இந்த அத்தனை சட்டங்களும் சட்ட பிரிவுகளும் இமாம்கள் போட்ட பிச்சை. குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இவைகளுக்கான எந்த வாக்கியமாவது உங்களால் சொல்ல முடியுமா? எல்லா தொழுகையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்து சூரா ஓதிட்டாங்க. எல்லா தொழுகையிலையும் ருக்கூல சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் பிஹம்திஹி ஓதினார்கள். ஹதீஸிலிருந்து உங்களால் ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹாவை விட்டுட்டார், அல்ஹம்து சூராவை தொழுகையில் ஒருத்தர், அல்லது ருக்கூவினுடைய தஸ்பீஹை ஒருத்தர் விட்டுட்டார். இந்த ரெண்டும் ஒரே தரமா? இந்த ரெண்டும் தரம் ஒன்றல்ல. ஃபாத்திஹா சூராவை விட்டதனுடைய குற்றம் அதிகம், தஸ்பீகை விட்டதனுடைய குற்றத்தின் வலு குறைவு. இது ஏதாவது ஹதீசுகளில் நிரூபிக்க முடியுமா? மதுஹபுகள் இல்லை என்றால் நாம் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற எந்த அமல்களையும் நேர்முகப்படுத்த முடியாது. இதை வேற வார்த்தையில் சொல்றதுன்னா, இவங்க 4 மதுஹபை தாண்டி குர்ஆன் ஹதீஸ் மட்டுங்கிறாங்கல்ல, அது பொய். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 5வது எங்க மதுஹப் இருக்கு, நீ அதை பின்பற்றுன்னு கூப்பிடுறான ஒழிய பேரு குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிறான். இது மிகப்பெரிய தவறு. குர்ஆன் ஹதீஸ் அவர்களுக்கு இந்த வித்தியாசங்களை